ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இது எக்ஸிட். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் தாஜ்மஹால் டூர் பார்க்க போகிறோம். எப்படி போகிறது அண்ட் ஹவு இட் இஸ் பில்ட் அண்ட் ஆல் தட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பஸ்ஸு, ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ்லாம் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நீங்கள் வேனு அதில் வந்தால் கூட அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து நீங்கள் இந்த போகீஸ் பிடிச்சி தான் வரணும். ஆக்சுவலாக நம்ம ஈஸ்ட் கேட் வழியாக தான் இப்போ உள்ளே போகிறோம். இதே மாதிரி வெஸ்ட் கேட்டும் இருக்குது, சவுத் கேட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருவாங்க. அதை காமிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் நீங்கள் உள்ளே போயிடலாம். பட் இதுக்கப்புறம் தான் செக்யூரிட்டி செக் இருக்குது. அதை நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். நிறைய பேர் எங்களுக்கு வாட்டர் பாட்டில்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, செக்யூரிட்டிலாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. பட் வாட்டர் பாட்டில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், கண்டிப்பாக எடுத்துகிட்டு வேறு போகணும். ஏன்னா இட்ஸ் அ ஹியூஜ் பிளேஸ். பயங்கர சல்ட்ரியாக இருந்தது, தண்ணி இல்லாமல் மேனேஜே பண்ண முடியல. ஸோ இப்போ செக்யூரிட்டி செக் கிளியர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கேட் வழியாக உள்ளே போகிறதுக்கு அவங்க அந்த பேசேஜ் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஓல்டஸ்ட்டு ஃபோட்டோஸ், அவங்க ரெனிவேட் பண்ணது, அப்போ எப்படி இருந்தது தாஜ்மஹால், இதனுடைய ஃபோட்டோஸ், கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய கைட்ஸும் இருக்காங்க. கைட்ஸ், ட்ரஸ்டட் கைட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கைடு எடுத்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. ஏன் அப்படின்னா, இவ்வளோ தூரம் நம்ம காசு செலவு பண்ணி வரோம். கண்டிப்பாக அதை எப்படி கட்டினாங்க, என்ன பண்ணாங்க, எந்தெந்த ஸ்டேஜஸில் எவ்வளோ கட்டினாங்க, எவ்வளோ லேபர் யூஸ் பண்ணாங்க, எவ்வளோ பொருட்செலவாச்சு அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு கைடுனால தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதர்வைஸ் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு வந்து பெருசாக தெரியாது. இப்போ நம்ம அவுட் சைட் கேட்லேருந்து வந்தோம் பார்த்திங்களா, அந்த என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம திருப்பி உள்ளே போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் எக்ஸிட். அவங்களாம் வெளியே போகிறாங்க பாருங்கள். அதே டோக்கன் கொடுத்துட்டா அது வழியாக வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த பேசேஜ் வழியாக நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஃபோர்ட் மாதிரி ஒரு மால் இருக்குது. இந்த மஹாலை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதே மாதிரி 3 வச்சுருக்காங்க தாஜ்மஹாலை சுற்றி. இப்போ உங்களுக்கு அதனுடைய டூம் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இது வழியாக தான் உள்ளே போகிறோம். ஆக்சுவலாக அந்த சைடு இருந்து வர்றவங்க, இப்போ நம்ம ஈஸ்ட்லேருந்து வந்தோம், அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் வெஸ்ட்டு, அங்கேருந்து வர்றவங்க இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே போயிடும். இதுதான் ஒரே என்ட்ரன்ஸ், இந்த எக்ஸிட். இதெல்லாம் ஆக்சுவலாக இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு இதே மாதிரி மஹால் அந்த சைடு ரைட் சைடில் இருக்குது, அதை வந்து ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. இது ரெனோவேட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஓகே, ஹியர் யூ கோ. தாஜ்மஹால் தேவையில்லை. இது ஒரு ஃபோட்டோ ஷூட் பிளேஸுங்க. எல்லோரும் இங்கே தான் நின்று ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக நிறைய ஃபோட்டோ எடுக்க நிறைய இடம் இருக்குது. ஸோ அந்த என்டையர் லாங் வே நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா, தென் நாங்கள் உங்களுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, ரைட் சைடில் ஒரு மஹால் இருக்குது, அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் இருக்கும். ஸோ இதுதான் அந்த என்டையர் ஃபவுண்டைன். And then followed by a lot of gardens, right side, left side. ஓகே, ஆக்சுவலாக ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ், இந்த என்ட்ரன்ஸ் இதில் இருந்தாங்க நிறைய க்ரௌட் இருக்குது. நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டு போனீங்கன்னா, இப்போ அந்த ரைட் சைடில் ஒரு மஹால் தெரியுது பார்த்தீங்களா, அந்த சைடில் இருந்து நீங்கள் போனீங்கன்னா காலியாக இருக்குது. அங்கேருந்து நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ இங்கேருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த மஹால் வந்துட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், க்ரௌடே இல்லை. இங்கேருந்து நீங்கள் நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு அப்படியே பேக் சைடு வந்து யமுனா இருக்குது. பட் சர்ப்ரைசிங்லி இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளட் ஆச்சு யமுனா அப்படின்னா, இப்போது அந்த ஃப்ளட்டை மெட்டிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு அங்கே பெருசாக வால் கூட எதுவும் தெரியல. இப்போ இத்தனை 100 வருஷமாக எப்படி இது சஸ்டெயின் ஆகுதுன்னு தெரியல. மைட் பி அந்த, பட் க்ளோஸாக தான் இருக்குது யமுனா. இப்போ உங்களுக்கு கிட்ட போனால் தெரியும் பாருங்களேன். ஓகே, திஸ் இஸ் யமுனா ரிவர். அதை ஒட்டியே தான் கட்டியிருக்கிறாங்க. அதனால் பெருசாக பாருங்கள், இங்கே செவுரு கூட இல்லை, எந்த செவரும் இல்லை. எப்படி இவங்க பண்ணுறாங்கன்னு தெரியல. ஃப்ளட்லாம் வந்தால் லாங்கில் ஒரு ஃபோர்ட் தெரியுது, கேமராவில் கேப்சர் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் சொன்னேன் இல்லைங்களா ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஸோ இந்த மஹால் ரெனோவேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதில் 2 டைப் ஆஃப் டிக்கெட்டிங் இருக்குங்க. ஒன்று நீங்கள் வெளியே இருந்து சுற்றி பார்க்குற வரைக்கும் ஒரு டிக்கெட்டிங், நீங்கள் உள்ளே போய் தாஜ்மஹாலை சுற்றி பார்க்கணுன்னா அதுக்கு தனியாக வந்து ஃபேர் கலெக்ட் பண்ணுறாங்க.
நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே சொல்லிட்டு வாங்கிக்கலாம் 2 ஃபேரும். இந்தியன்ஸ்க்கு ஒரு ஃபேர் இருக்குது, ஃபாரினர்ஸ்க்கு வேறு ஃபேர் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள்ஸில் தாங்க கட்டியிருக்காங்க. ஓகே, நிறைய கார்விங்ஸு, நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில். நான் உள்ளே போகும்போது அது உங்களுக்கு காமிக்கிறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கர்விங்ஸ் இருக்குது பாருங்கள். என்னுடைய சஜஷன் என்னென்னா, இது பயங்கர சல்ட்ரியாக இருக்குது. டேக் அபவுட் 1 or 2 hours டு விசிட், சுற்றி பார்க்குறதுக்கு. அதனால் நீங்கள் ஒன்று மார்னிங்கில் போங்க, ஏன்னா மார்னிங்கில் க்ரௌடும் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஈவினிங்ஸ் போகலாம், கொஞ்சம் சன்செட்டுக்கு முன்னாடி, அட்லீஸ்ட் ஒரு 4 o'clock அந்த மாதிரி. இதுதான் என்ட்ரன்ஸுங்க. ஓகே, நம்ம உள்ளே போகிறோம். ஆக்சுவலாக அது ஒரு 3 சர்க்கிள் மாதிரி இருக்குது. இது ஒரு ஃபஸ்ட்டு, இதுக்கப்புறம் இன்னொரு கதவு வருது. அதுக்கப்புறம் அலோவ் பண்ணல போலீஸ், ஏன்னா அவங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் வீடியோஸ் நாட் அலவுட் அப்படின்ட்டாங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு அது உள்ளேயே வந்து அந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் இதில் நான் எடுத்தது தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பயங்கர கர்விங்ஸு, நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு இப்போ தெரியும். ஸோ இதான் இந்த பேசேஜ். இப்போ நம்ம உள்ளேருந்து வந்துட்டோம், வந்து அந்த சைடு என்ட்ரன்ஸ் வழியாக இப்போ நம்ம வெளியே போக போகிறோம். இதில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அது இதனுடைய இன்சைடு தான் வந்து இவங்க இது வச்சுருக்காங்க. ஸோ இப்படியே வந்து நம்ம லெஃப்டில் திரும்பி அகெயின் நம்ம நார்த்தினுடைய வழியாக எக்ஸிட் ஆகிடும். அவ்வளோதாங்க எக்ஸிட் வந்து உங்களுக்கு அந்த யமுனா ரிவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியாக தான் எக்ஸிட் வரும். நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. மஸ்ட் விசிட் ஆஸ் எ இண்டியன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.